அனைவருக்கும் வணக்கம். இப்போ பல பேர் சொல்றீங்க, நீங்க அண்ணன் நீங்க சட்டத்தால் யுத்தம் செய்வோம், சட்டத்தால் சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்துறீங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்லும்போது மிக சிறப்பா தான் இருக்கு. ஆனா நாங்க ஆர்டிஐ எல்லாம் நிறைய போட்டிருக்கோங்க. போட்டோம்னா அவங்க பதிலே தரதில்ல. இப்போ பல அலுவலர்கள் பதிலே தராம அதுக்கு இது மூன்றாம் நம்பர் தகவல் இல்ல தனிநபர் தகவல்னு சொல்லிடுறாங்க. இல்ல 2Fல வரல அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்றாங்க. நாங்கள் வேற என்ன செய்யறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் திருப்பி 19/1 நாங்கள் போடுறோம். ஏன்னா 6/1 முதல், அதுக்கப்புறம் 19/1 முதல் இது மேல்முறையீடு, அதாவது இல்லை அல்லது முதல் முறையீடு அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ முதல் நீங்கள் கொடுக்குறதோட இது என்னன்னா 6/1, அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அந்த தகவல் கேட்கறதுக்கு உண்டான முதல் நீங்கள் அனுப்புகிற அந்த மனுவோட பேர் அதில் தலைப்பிலே போட்டிருப்பீங்கல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 6/1 கீழ் இந்த தகவல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல, அது போல் கேட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு எடுக்கலைன்னா உடனே 19/1 நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதுக்கு அப்புறமும் இது போலலாம் சொல்லிட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் 2ஆம் மேல்முறையீடு ஆணையத்துக்கு போட்டுக்கோங்கண்ணே. ஆணையத்துக்கு போட்டோம்னா ஆண்டு கணக்காகுது, என்ன செய்யறேன்னு எங்களுக்குலாம் தெரியலண்ணே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற என்கிட்ட சொன்ன என் தம்பிமார்களுக்கு அண்ணன்மார்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டா வென்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ தேனி ராமகிருஷ்ணன் அண்ணன் இருக்கிறாரு, அவர் எவ்வளவு அருமையா வென்றிருக்கிறாரு. இப்போ நம்ம ஹக்கீம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எவ்வளவு அழகா வகுப்பு எடுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. நம்ம எப்போதுமே அது போல ஆட்களை பார்க்கணும். நம்ம இல்லைங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க, நமக்கு என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவு வந்துருங்க, ஆனால் நமக்கு இன்னைக்கே நம்ம சாப்பிடாம செத்து போயிடலாமாங்க அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. சட்டத்தின் துணை நமக்கு இருக்குது, சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்குது. அதை வச்சு நம்ம வெல்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு. ஏன்னா நம்ம திருடர்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க, நல்லவர்கள் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இதான் இங்க பிரச்சனையே. திருடர்கள் இவனுக்கு அவன் துணையா இருக்கான், அவனுக்கு இவன் துணையா இருக்கிறான். பல அலுவலகங்கள்ல நீங்க பாருங்களேன், பொது ஊழியர்கள் மக்களுக்கு பணி செய்ய வந்தவங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அரசியல்வாதி சொல்லிட்டாங்கங்க, இருக்கலே அரசியல்வாதி தாங்க ரொம்ப கெட்டவங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் 5 ஆண்டுகளுக்கு ஒருக்க அரசியல்வாதிகள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அதிகாரம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா இவங்க அந்த சீட்ல உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், இடம் தான் மாறுமோ தவிர செய்யறது முழுவதுமே இதே வேலையை தான். இந்த ஊர்ல இருந்து மாறி அந்த ஊருக்கு போனா அதுக்கு தண்டனையா, அந்த ஊர்ல போய் என்ன வேலையை செய்வார் தலைவர்னு பார்த்தா இதே வேலையை தான் செய்வார். நம்ம எங்க ஊர் தஞ்சாவூர் மாநகராட்சி எடுத்துக்கலாமே, அப்படி இங்க எஸ்ஐன்னு சொல்லி சானிட்டரி இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களை இங்க இருந்து அங்க இருந்து இங்க இப்படி மாத்தி 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 இப்படி போடுவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க ஜிப்ரட் தேட்டர் இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமா, அது இப்போ கூட மூடிட்டாங்க, மூடிட்டு கூட ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாம கிடக்குது. அந்த தேட்டருக்கு வெளியில அந்த உருட்டி வைப்பாங்க. நாங்களாம் சினிமா இது அந்த என்ன முத்துக்காளி படம்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது அந்த டொட்டன்னு உருட்டி விட வைப்பாங்க. வச்சா அதுல என்னமோ அது பேர் மறந்துட்டாங்க, அதை வச்சோம்னா அதுல இதை காசு வைப்பாங்க, காசு வச்சா மாறி மாறி விழும். அதே போலதான் இவங்க எங்க போனாலும் இந்த வேலை தான் பார்க்க போறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க. அப்படி மாத்திட்டதுனால எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க இப்போ இதுல போராடி ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிலாம் நினைச்சுலாம் வருத்தமே படக்கூடாது. நமக்கு இந்த சட்டம் மட்டும் கையில வச்சுக்கிட்டோம் வென்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு நம்ம எதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா வேணும். இப்போ 3G 2G 4G அது போலாம் இருக்க மாட்டாங்க, நாங்களாம் 5Gல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது போல ஆட்கள் என்ன செய்யணும், கிளையா இருக்கிற துணையா இருக்கிற சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம படிச்சுக்கணும். ஏங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இது போல உங்களால எதுவும் சொல்லியிருக்கீங்களா, அடுத்த கட்டமா இதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணமா சொல்றேனே, இப்போ என்னோடதை நான் சொல்றேன், இப்போ அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யறோம்னு. ஏன்னா நம்ம தகவல் வேணும்னு எவ்வளவு அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல தவறு செய்தவர்கள் தானே. ஏன்னா இப்போ சரியா இருந்தவர்களா இருந்தா இங்க அந்த சட்டப்பிரிவு 4ல சொல்றப்பட 17 உட்பிரிவுகள் அது எல்லாத்தையுமே இவங்க போட்டிருக்கலாம். அதை வெளியிடல, இணையத்துல வெளியிடலனாலே என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அங்க குற்றம் நடைபெற்று இருக்குது, அதான அர்த்தம். சட்டத்தை இவங்க மதிக்கவில்லை, அதான் அர்த்தம். அப்ப இவர்களுக்கு நம்ம அவர்களுக்கு மூலியமா எந்த சட்டத்தை இவங்க மதிக்கலையோ அந்த சட்டத்தை கொண்டுதான் அவங்கள தண்டிக்கணும். அப்ப என்ன செய்யணும், இவங்க திட்டம் போட்டு இங்க எல்லாரும் ஏமாத்தலாம் நினைச்சாங்கன்னா சட்டத்தின் மூலியமா சில பேரனாச்சும் நம்ம அதுக்கு தண்டிக்க வச்சா மட்டும்தான் மீதமுள்ள பல பேர்கள் திருந்துவாங்க.
இப்போ வந்து சில பேர் வந்து போகலாம், நீதிமன்றம் போகலாம், நீதிமன்றம் போய் அங்க வந்து வென்று சில பத்திரிகைகள் போடலாம். ஆனா சில பத்திரிகைகள் போடுங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதெல்லாம் திறம்பட செய்யறதுக்காகவே மக்களுக்காக மாநாடு இருக்குது. மாநாடு செய்திகளும் அதான் நம்மளோடது இருக்குது. தாராளமா அது போல அண்ணன்கள், தம்பிகள் யாரா இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு உதவ நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது ஒன்று போடுறோம். அது என்ன மனு நம்ம போறோம்னா, தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு தான். என்ன மனு நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் உதவித்தொகை, அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் உதவித்தொகை யாருக்கு தராங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு தராங்க. எதுக்கு தராங்க? அவங்களின் நலன் காக்க தராங்க. அதுக்காக வந்து எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்குது. இங்கே மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஒதுக்கப்பட்டதை வந்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சட்டம். இங்க மாநில அரசு மூலியமா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த நிதியாண்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க, அது எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி நீங்க வந்து சரியா கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்றதுக்கு, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கேட்குறோம். ஏன்னா 4-3-4-4 சட்டத்துல தானே சொல்லி இருக்குது. அவங்க சரியா செஞ்சாங்களா, அதை கொண்டு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்காக நம்ம வந்து கேட்குறோம். கேட்டோன்னு இவங்க என்ன சொல்றாங்க, நல்லா பார்க்கணும். நம்ம கேட்கறது என்ன, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோ அந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டுல இங்க தஞ்சாவூருக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளவு, அதாவது அந்த நிதியின் தொகை எவ்வளவு, அதை எப்படி செலவிடப்பட்டு யார் யாருக்கெல்லாம் செலவிடப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் நம்ம வந்து கேட்டோம். அதுல எங்கேயாவது வந்து இங்க வந்து குழந்தைய பத்தியோ இல்ல அந்த கர்ப்பிணி பெண்களை பத்தியோ தனிப்பட்ட தகவல் நம்ம ஏதாவது கேட்டிருக்கிறோமா? இல்ல. பேப்பர் இருக்கு, இப்போ அடுத்த கோர்ட்ல வரும். நம்ம வந்து முழுமையா நான் வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன். பக்கத்துல வாங்குங்க, உட்காருங்க, உட்காந்து கேளுங்க, இது எப்படி இருக்கு, இது என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க, நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். கேட்குறேங்க. கேட்டகையோட இவங்க என்ன பதில் சொல்றாங்க, இது வந்து தனிநபரின் தகவல் அதுல இருக்குதான். தனிநபரின் தகவல் அதுல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுமொழி சொல்றாங்க. அவங்க வந்து மறுமொழி வந்து நமக்கு தகவலை சொன்ன கையோட நம்ம என்ன செய்யறோம், 19/1 அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம வந்து ஒரு முறையீடு செய்யறோம். ஏங்க நாங்க கேட்ட வந்து குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்கல, கர்ப்பிணி பெண்களோட அவங்களோட தனிப்பட்ட எந்தவித தகவலும் நம்ம கேட்கல. நாங்க கேட்டது எங்களோட வரிப்பணத்துல, மக்களின் வரிப்பணத்துல இங்க வந்து ஒதுக்கி எங்களோட சொந்தங்களுக்கு, கண்ணுக்கு தெரியாதுனாலும் அவர்கள்லாம் எங்களோட சொந்தங்கள், அவர்களுக்கு நீங்க ஒதுக்கி அந்த பணம் முறையா போய் சேர்ந்ததா இல்ல ஒதுக்கப்பட்டது நீங்க எல்லாம் பதுக்கி வச்சுட்டீங்களா அப்படிங்கிற கண்டுபிடிக்கதாங்க நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க தெளிவா எழுதி. இது வந்து என்னென்ன சட்டம்னா அவருக்கு என்னன்னே தெரியல, தனிநபர் தகவல்னா என்னங்கிறது தெரியல, எதுவுமே தெரியாம போட்டு உளறி இருக்காருங்க. அதனால வந்து நீங்க மேல்முறையீட்டாளராகிய நீங்க வந்து அவருக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க. ஆர்டிஐ வகுப்பெடுக்கும்போது போய் பார்க்க சொல்லுங்க, இல்லாட்டி அந்த புத்தகம் வாங்கி படிக்க சொல்லுங்க. 2Fனா என்ன, 4னா என்ன, 8 இவங்க என்ன சொல்றாங்க 81J 81Jனா என்ன, இதுல நீங்க வந்து படிச்சுக்கங்க. அதுல வந்து வரம்புரையாகுங்கிறதுல தெளிவா கொடுத்துருக்குங்க. நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் எந்த தகவலை மறுக்க முடியாதோ அதை தனிநபர் ஒருவருக்கும் நீங்க வந்து மறுக்க கூடாதுன்னு போட்டிருக்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கமா எழுதி விளக்கணையை எடுத்து நம்ம தடவி எப்படி நம்ம சொல்லுவோமோ அந்த அளவு நம்ம சொல்லிட்டோங்க. சொன்னதுக்கு அப்புறம் மேல்முறையீட்டாளர் அப்படிங்கிறது வருது. தெளிவா நான் சொல்றேன், யாருன்னு, தஞ்சாவூர் மாநகராட்சியில பொறியாளராக இருக்கிறாரா, மாநகர் பொறியாளரா, பேர் வந்து மோகனா, அவரோட இது வந்து கொடுத்துருக்கு. அதுல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான். இது வந்து தனிநபரோடது இருக்கு, அதனால நீங்க வந்து எங்களால தர இயலாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்வாங்க, எல்லாம் வாங்கினவங்க என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து 19/3 கடுப்புவீங்க. அதானே செய்யணும், அதானே செய்வீங்க. ஆனா நம்ம அப்படி செய்யலை. நம்ம அது அடுத்த வந்து புகாரா கொண்டு போறதுங்கிறது வேற, அது ஒரு ட்ராக்ல தனியாக கொண்டு போறோம். இது வந்து ஆர்டிஐ வரைக்குமா, ஆர்டிஐ சட்டத்தை வச்சு இப்படி தானே செய்யலாம். அதனால தானே அவங்க துணிச்சலா பேசாம இதே போல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு பிஎன்எஸ் தெரியும், ஒரு அரசு ஊழியர் தன் கடமை, இவரோட கடமை என்ன, தகவல் கொடுக்கணுங்கிறது இவரோட கடமை. அதை தவறுனார்னா பிஎஸ் 198 198 199 பிஎன்எஸ் அதுல வந்து குற்றமாகுது. ஒன்னா இவர் கொடுக்கறது தான் ஒரு ஆவணம், அப்படிதானே, அந்த ஆவணத்தையே தவறாக
அப்ப இது போல வந்து இதை வந்து பொய்யா வந்து ஒரு ஆவணத்தை உண்டு பண்றது, இல்ல வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பிட்டு இவர் மேல வந்து நம்ம வழக்கே தொடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு. ஏன்னா இப்ப நம்ம இடையில கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைனால நம்ம வந்து உடனே அனுப்ப முடியல. இன்னைக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து இன்னைக்கு இரவு நம்ம வந்து அனுப்பிடுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்புனதுக்கு அப்புறம் 15 நாள்ல வந்து அவர் வந்து விளக்கம் சொல்லணும், என்ன காரணத்துக்காக சொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம், இது நீங்க வந்து விளக்கம் கொடுக்கல அப்படின்னா நீங்க ஊழல் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இதானுங்க சட்டம் சொல்லுது. மௌனம் சம்மதம்ங்கிறாங்கல்ல, அதுதான் சட்டமும் சொல்லுது. நான் அவனை வாங்கிக்கிட்டு அது பேசாம உட்காந்துருக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அதை நான் வந்து ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த மோகன்ற தரப்புல உள்ளவர் என்ன செய்யறாரு, இவரோட கடமையை தவறாரு. இவரா ஒரு முடிவு எடுத்து ஒரு நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு ஒரு மருது அது எப்படி சொல்லலாம், அதை வந்து திசை திருப்புற அளவுக்கு வந்து ஒரு இது சொல்றாரு. அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமா வருது. அப்ப இவங்க மேல நம்ம வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீதிமன்றத்தை நாட போறோம். அதுக்கான வேலையை நம்ம பண்றோம். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பாக்குறவங்க நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சாதாரணமா வந்து நம்ம வந்து ஆட்சியை போட்டவங்க ஒன்றும் கிடைக்கலங்கன்னா கிடைக்காது. சில இடங்கள்ல மட்டும் தான் கிடைக்கும். சில இடங்கள்ல 2Jக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா, இப்ப நம்ம போட்டோம்ல, அது இந்த 2Jல வந்து நாங்க பார்வையிட்டுக்கிறோம், நாங்க வந்து பார்த்துக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிறோம்னா சட்டத்துல இடம் இருக்குது. அதையும் நீங்க மட்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், சட்டத்தின் துணை கொண்டு இதை வந்து சாதிக்கணுங்கிற முடிவுக்காக தான் சட்டத்தால் நம்ம யுத்தம் செய்யற வேலைக்கு வந்திருக்கிறோம். என் மக்கள் இதை பார்த்துருக்க அத்தனை பேருக்கிட்டையுமே நான் திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான், அடிப்படை சட்டம் தெரிஞ்சுக்கங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சுக்கங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தெரிஞ்சுக்கங்க. அடிப்படை கடமை, அடிப்படை உரிமைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கூடுமான வரைக்கும் நீங்க வந்து எல்லா வகையிலையும் நீங்க வந்து வாழ்க்கையில மிக சுலபமா வந்து வென்றலாம். இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறோம், அங்க வந்து மருத்துவ சட்டம் இருக்குது. மருத்துவர் இல்ல நான் இத்தனை மணிக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நாங்க அப்படி எஃப்ஐஆர் போட்டாதான் பார்ப்போம்னு சில விபத்துக்கெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப நமக்கு அந்த சட்டம் தெரிஞ்சாதான் நாங்க பேசுவோம். இல்லைங்க எப்படியா இருந்தாலும் நீங்க பாத்துருங்க அப்படின்னா ஒரு பாத்துறாங்க. பல மருத்துவர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை வந்து நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். சில பேர் இருக்காங்கல்ல, இந்த மருத்துவத்துக்கு வந்து சேவைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் பணத்துல போட்டு பணத்தை எரிக்கிற மாதிரி சில பேர் வாழ்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வச்சு செய்யறதுக்காக தான் சட்டத்தின் துணை கொண்டு யுத்தத்தை நம்ம செய்து சட்டத்தால் சாதிக்கக்கூடியது எப்படிங்கிறத எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சாமானியர்கள் அத்தனை பேருக்கும் சட்டம் வந்து துணையா இருக்கும். சட்டம் வந்து முழுமை எல்லாருக்கும் சமம் தான். ஆர்டிகல் 14 சொல்லுது. இங்க வந்து ராம்குமாருக்கு ஒரு சட்டம், இங்க இருக்கிற வந்து ரஹ்மான் ஒரு தம்பி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சட்டம், அப்படிலாம் கிடையாது. இங்க பிரதமருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எனக்கு, இங்க முதலமைச்சருக்கு என்ன சட்டம் தான் அதே பார்த்துருக்க உங்களுக்கு. அப்போ இது வந்து சட்டம்ங்கிற சமம். இந்த நாடு வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப நான் வாங்குற பல்லுக்கு வாங்குற பேஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. அப்ப என் மக்கள் வந்து நல்ல தெளிவா இருக்கு, சட்டத்தை வந்து முழுமையா படிச்சுக்கோங்க. சில பேர் வந்து ரொம்ப படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஆளை வந்து துணைக்கு வச்சுங்க, உறுதியா நம்ம வந்து வெல்வோம். இங்க வந்து அரசியல் மாநாடு, இங்க வந்து பல ஆட்டங்களை வந்து காட்டிட்டு இருக்கவங்க அடக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. தெளிவா சொல்றேன், இதை வந்து அடக்கிறதுன்னா வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து இல்ல, காகிதத்தை எடுத்து. மிகப்பெரிய ஆயுதமே வந்து காகிதம் தான். அதுக்கு வந்து துணையா சட்டம் இருக்குது. சத்தம் இல்லாம நம்ம வந்து சட்டத்தின் சாதிப்போம். இதை வந்து எல்லாரும் மனசுல ஏத்திக்கங்க, யாரும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.